100% வேலைவாய்ப்பை பெற்று பார்க்ஸ் கல்லூரி மாணவர்கள் சாதனை. திருப்பூர் சின்னக்கரை பார்க்ஸ் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு மாணவ மாணவிகளுக்கான பணி நியமன ஆணை வழங்கும் விழா 11/4/2026 அன்று நடைபெற்றது. பல்வேறு முன்னிலை நிறுவனங்கள் பங்கேற்ற வேலைவாய்ப்பு முகாமில் இளங்கலை மற்றும் முதுகலை பாடப்பிரிவுகளைச் சார்ந்த அனைத்து மாணவ மாணவிகளும் பணியில் அமர்த்தப்பட்டனர். மேலும் அவர்களுக்கான பணி ஆணையை கல்லூரியின் செயலாளர் திரு TR கார்த்திக், கல்லூரியின் செயல் அதிகாரி திருமதி பிருந்தா கார்த்திக், உலகின் பிரபல நிறுவனமான ஜோகோவின் மனிதவள மேலாளர் மற்றும் மேடை பேச்சாளர் திரு சார்லஸ் காட்வின், கல்லூரி முதல்வர் முனைவர் நசீமா, துணை முதல்வர் முனைவர் கமல்ராஜ், கல்லூரியின் மேலாண்மை துறை தலைவர் முனைவர் ஞான செந்தில்குமார் ஆகியோர் வழங்கினர். கல்லூரியின் வேலைவாய்ப்புத்துறை அதிகாரியும் உதவி பேராசிரியருமான திரு மனோஜ் 2025-26 ஆண்டிற்கான வேலைவாய்ப்பு ஆண்டறிக்கையை வாசித்தார். 100% வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பார்க்ஸ் கல்லூரி நிறுவனத்தையும் இவ்வாய்ப்பை சிறப்பாக பயன்படுத்தி கொண்ட மாணவ மாணவிகளையும் பெற்றோர்களும் பேராசிரியர்களும் வெகுவாக பாராட்டினர். அழுகுறாங்க, ரைட் சைட்ல அம்மா சிரிக்கிறாங்க. எனக்கு இன்னும் கன்ஃபியூஷன் ஜாஸ்தி. யாராவது செத்ததுக்கு அம்மா சிரிக்கிறாங்களான்னு. எங்க அம்மா தலையில் அடிச்சுட்டு சொன்னாங்க, உங்க அக்கா பண்ற இந்த வார்த்தையெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்களான்னு தெரியல, அலப்பறைய பாரு. என்ன வார்த்தை? அலப்பறைய. என்னமான்னு கேட்டேன். உங்க அக்கா எல்லா பாடத்திலையும் 90க்கு மேல எடுப்பது வழக்கமான்னு கேட்டாங்க. ஆமான்னு. உங்க அக்கா எல்லா பாடத்திலையும் 90க்கு மேல எடுப்பாங்க, ஒரு பாடத்தில் 89 மார்க் எடுத்துட்டு அழுது ஒப்பாரிட்டு இருக்கு அப்படின்னா நடந்த உண்மை. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நடந்த உண்மை. அதே வீட்டுல நான் வெட்கம், மானம், சூடு, சொர்ணம் எதுவும் இல்லாம முட்டை மார்க் எடுத்தாலும் அன்னைக்கு நைட்டு பரோட்டா சால்னாவும் சிக்கன் 65 சாப்பிட்றவன் தான் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் மாணவன். எத்தனை பேர் இருக்கீங்க லாஸ்ட் பெஞ்ச்? கரெக்டா? அந்த பக்கத்துல இருக்கிற பையன் சொல்லுவான்ல, விட்ரா மச்சி பாத்துக்கலாம். என் பக்கத்துல இருந்த இன்னொருத்தர் சொன்னா, எவ்வளவோ பார்த்துட்டோம், இதை பார்க்க மாட்டோம். இந்த வார்த்தைகள் கேட்டு கேட்டு ஜோக்கா இருக்கலாம், அது எந்த அளவுக்கு ஒரு ஆறுதல் கொடுத்ததுன்னு லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு தான் தெரியும். எஸ் ஆர் நோ? எஸ். இதே மாதிரி ஒரு லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்டாக முட்டை மார்க் எடுத்துட்டு இருந்தேன்னா பல முறை ஃபெயில் ஆகி இந்த ஸ்கூல்ல எல்லாம் பாவம் பாவம் பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. கரெக்டா? 10th வரும்போது மட்டும் சான்ஸே இல்லைன்னு. ஏன்னா பேனர் அடிக்கணும்ல, 100க்கு 100% தேர்ச்சின்னு. இதை யார் கண்டுபிடிச்சான்னு தெரியல இந்த ஸ்கூல்ஸ்ல எல்லாம். எனக்கு செம கோவம். என்ன 9th ஃபெயில் பண்ணி விட்டாங்களா? அப்புறம் நான் டீச்சர்ட்ட கேட்டேன், ஏன் ஃபெயில் பண்ணி விட்டீங்க அப்படின்னு. இல்லடா அந்த பேனர் போடணும், அது கேட்டிருந்தீங்கன்னா எங்க அப்பாட்ட 1000 ரூபாய் வாங்கி கொடுத்துருப்பேன் அந்த பேனர் அடிக்கிறதுக்குன்னு சொன்னேன்.